ஃபார்ம் ஃபிட்டின் அன்பான வணக்கங்கள். அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும்ல. தர்பூசணி விவசாயிகளுக்கான வீடியோ தான் இது. தர்பூசணி விவசாயிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, அதோடைய விளைச்சல் பெரிய அளவில் எடுக்க முடியறதில்ல. அதே போல் நல்ல பூக்கள் பூக்கிறதுல பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு விளைச்சல் கம்மியாகும். அதே போல் நல்ல பிரான்ச்சிங் இல்லாட்டியும் நமக்கு விளைச்சல் கம்மியாக வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரான இன்டர்வல்ஸில் கரெக்டான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்காக பிரத்யேகமாக நாங்கள் தர்பூசணி விவசாயத்திற்காகவே சார்ட் போல் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி கரெக்டான டோஸில் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்க அப்படின்னா விளைச்சலை நம்மளால் அதிகமாக எடுக்க முடியும். இந்த வீடியோவில் ரியல் ஃபார்மர்ஸ்னோட ஃபீல்டில் கிடைச்ச ரிசல்ட்டை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ட்ரக்கில் ஏற்றும் போது எல்லாமே யூனிஃபார்ம் சைஸில் இருக்கும். எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்டுமே. இது மூலமாக நம்ம ரெகுலராக எடுக்கிறத விடவும் 2 டைம்ஸ் அதிகமாகவே நம்மளால் விளைச்சலை எடுக்க முடியும். தர்பூசணி விவசாயிகள் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.